அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை எல்லாரையும் இந்த இயேசுவை தேடி என்ற பாட்காஸ்ட்டுக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நியூ இயர்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ரெசல்யூஷன்ஸ்னால. நியூ இயரில் நம்ம நிறைய தீர்மானங்கள் எடுப்போம். இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்லாம் சொல்லி நோட் பண்ணி வைப்போம். சிலதை செய்வோம், சிலதை செய்ய மாட்டோம். அதே மாதிரி தான் நான்சிக்கும் நியூ இயரில் ரெசல்யூஷன்ஸ்னு சொல்லும் போதே ஒருத்தரோட பேர் ஞாபகத்துக்கு வந்தது. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோனத்தான் எட்வர்ட்ஸ். அவருடைய ஞாபகம் தான் நான்சி அவங்களுக்கு ஞாபகம் வந்தது. அவர் ஒரு 70 தீர்மானங்களை எடுத்திருந்தார். அவரை குறித்து நான்சிக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்திய விஷயம் என்னன்னா, ஜோனத்தான் இந்த தீர்மானங்களை எல்லாம் தன்னுடைய 20வது வயதிலே எடுத்தது தான். அவர் தன்னுடைய சிறு வயதிலேயே தேவ பணியை செய்ய கற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணித்து விட்டார். அந்த தீர்மானங்கள் என்னன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாமா? நான் யாரிடம் பேசினாலும் ஏதாவது பிரயோஜனமாக பேச வேண்டும் என்று தீர்மானம் எடுத்திருந்தார். நாம் பேசுவது மற்றவருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார். ஒவ்வொரு நாள் இரவும் படுக்கைக்கு போகும்போது இன்று நான் என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து நிதானித்து பார்ப்பேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்தாரு. அது ஒவ்வொரு வார இறுதியிலும் மாதத்திலும் வருஷத்திலும் செய்வேன் என்று தீர்மானித்தேன். என் வாழ்க்கையே கர்த்தருக்காக முழு பலத்துடன் வாழ்வேன் என்று தீர்மானித்தேன். என் வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களை உணரும் போது, துன்பங்களை உணரும் போது, தேவனுக்காக உயிர் தியாகம், உயிர் பலி கொடுத்தவங்களையும், கொடூரமாக கொல்லப்பட்டு மரித்தவர்களையும், துன்பம் சகித்ததையும், அதோடு கூட நரகத்தையும் கூட நினைத்து பார்க்க தீர்மானித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு தேவனை தேடுவதை குறித்து கற்றுக் கொடுத்திருக்கிறீங்களா? நான் ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் போல தீர்மானங்களை உங்க பிள்ளைகள் எழுத வேண்டும் என்று எதிர்பார்க்கல. ஆனா அவர்கள் தேவனோடு உள்ள உறவிலும் தேவனுடைய சுபாவத்திலும் ஒவ்வொரு நாளும் வளரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளிடம் காண வேண்டும் என்று சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன ஜெபம் செய்யலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த புது வருஷத்துல நிறைய தீர்மானங்களை எடுப்போம். அதை எல்லாவற்றையும் செய்யறதுக்கு எங்களுக்கு பலன் தாங்க. எங்க பிள்ளைகளும் தீர்மானங்கள் எடுக்கவும் அதன்படி வாழவும் நடக்கவும் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த குறுஞ்செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன். இது நான்சி டிமாஸ் வால்கமுத் என்பவருடைய சீக்கிங் ஹிம் ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது. ஜனவரி 1 கொடுத்த செய்தியிலிருந்து தமிழாக்கம் செய்யப்பட்டுள்ளது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.